என்ன நிறைவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் பாதி செஞ்சாலும் அதுக்கு மேலே கெட்டதும் செஞ்சுருக்காங்க. அப்படின்னும் போது திருப்தி இல்லை அந்த ஆட்சியில் எனக்கு. இந்த டைம் டிவிக்கே எடப்பாடியார் அவங்களுக்கு ஓட்டு போடலான் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா பெண்களுக்கும் பெரியவர்களுக்கு நடுத்தர மக்கள் பாமர மக்கள் எல்லாத்துக்குமேவும் கொஞ்சம் பயன்படுற மாதிரி இப்போ இது அந்த 5ஆம் திட்டம் எல்லாமே இருந்துச்சு. திமுக தான் இப்போ வரைக்கும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் திமுக தான் போடுறாங்க. இப்போயும் திமுக போட சொல்ல ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏடிஎம்கே என்ன எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வர போகிறாங்க வேணான்றது. அதுக்கப்புறம் உள்கட்சி பூசல், அவருக்குள்ளேயே உள்கட்சி பூசல், சசிகலா தினகரன் எல்லா பேரையுமே விரட்டி அடிக்கிறாரு. எதுக்கு அவர் ஒரு சங்கட்டம் கூட என்ன சொன்னார், கட்சி வெளியே போனவங்க போல கூப்பிட்டு உள்ள வாங்கினாரு. அதுக்கு அவரை தூக்கி வெளியே அனுப்பலாமா? அது தப்பு. அவர் எத்தனை வருஷம் அரசியல் பயணம். எடப்பாடி பழனிசாமி அம்மா இறந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் 2 முறை OPS இருந்தார். இப்போ இவர் இருக்கார். அப்படின்றப்ப கொஞ்சம் எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சி நல்லா இல்லை. எங்கே ஆடி ஆகுனா மோடி என்றார். ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க. ஆனால் இவர் போய் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. கூட்டணி நமக்கு பிடிக்கல. அது மக்களை பொறுத்தவரையும் நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்க. சில எதிர்கட்சிகள் மோசமானதுங்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் சொல்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரையும் இந்த 1000 முன்பணம் இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ கணவன்மார்களை பல சிலவரத்தை மதுவோடு அறந்துட்டு வீட்டு செலவு கூட கொடுக்காம பல சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கு ஏதோ இந்த 1000 ரூபாங்கிறது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது எவ்வளோ ஊக்கத்தொகை மாதிரி நல்லா இருக்குங்கிறாங்க. திருப்பி அவங்க ஆட்சி தான் வரும்னு மக்களோட கருத்து. அது ஆட்சி ஒரு திருப்தியில் நம்மளுக்கு இல்லை. நம்ம இந்த வட்டம் ரெட்டை சின்னத்தில் அவங்க வந்தாங்கன்றா டிடிவிஜி எங்கிட்ட இறந்துச்சு செயல்படுறாரோ அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் அளவில் நிறைவு பண்ணிட்டாரு. ஆமாம், அவர் இருந்த காலங்களை சரி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாக திறமையில் கொண்டு வந்துட்டார். இருந்தாலும் அதில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதை நம்ம பெருசுபடுத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நல்லபடியாக 5 ஆண்டை சிறப்பாக கொண்டு வந்துட்டார். அவ்வளவுதான். பெரியவளம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்குது. ஒன்று ரயில் போக்குவரத்து ஒரு இல்லாத மாவட்டமாக இருக்குது. அதை எந்த அரசு செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும். மக்களும் நேரடியாக சென்னைக்கோ மற்ற அதர் ஸ்டேட்டுக்கோ போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். திமுக ஆட்சி நல்ல ஆட்சி தான். 5 ஆண்டு ஆட்சி சிறப்பாகத்தான் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.